சீராவை பிரட்டுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப காலத்தை பாருங்கள். நபியாக ஆகவில்லை. எப்ப நபியாக மாறினார்கள்? 40 வயதில் நபியாக மாறினார். வாலிபம் முடிந்தவுடன் தான் நபி பட்டம் கிடைத்தது. ஆனால் நபி பட்டத்துக்கு முன்னால் உள்ள காலத்தை பாருங்கள். நான் மௌலவியாக ஆகிறதுக்கு முன்னால் இருந்த காலம் வேற. அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் தீனோட தொடர்பாகுவதற்கு முன்னால் உள்ள காலம் வேற, அதற்கு பின்னால் வந்த காலம் வேற. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமாக வைத்திருந்தான். பாவத்தில் சூழலில் பாவம் கொப்பளித்துக் கொண்டு கொலைகளும் விபச்சாரங்களும் மதுவும் மாதுவும் நிறைந்து வழிந்த அந்த மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரம் மது குடித்தது கிடையாது வாழ்க்கையில. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு பெண்ணுடைய அந்நிய பெண்ணுடைய கரத்தை தொட்டது கிடையாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாலிபத்திலும் சரி, வயோதிபத்திலும் சரி, சைல்ட்ஹுட் சிறுபிள்ளை பிரயாணத்திலும் சரி ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏழுமா? இப்படியான ரோல் மாடலை கொண்டு வந்து காட்ட ஏழுமா யாருக்காவது? ஏன் அவனையும் இவனையும் பார்க்கிறோம் நாம்? ஏன் பிளேயர்ஸை பார்க்கிறோம்? ஏன் விளையாட்டு வீரர்களோடு முஹப்பத் வைக்கிறோம்? முஹப்பத் வையுங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. எப்படியான வாலிபர்? 25 வயதாகிறது, 25 வயசாகுது. அந்த மக்காவில் உள்ள அத்துணை பணக்காரர்களும் வசதிக்காரர்களும் கண் வைத்திருந்தார்கள். திருமணம் முடிப்பதற்கு விரும்பி இருந்தார்கள். யாரை? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை. ஏன் அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரி. அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். அன்னை கதீஜா யார்? மக்காவின் தொழில் அதிபர். எத்தனை பணக்காரன் வருவான் திருமணம் முடிக்க? அவ்வளோ பணக்காரர்கள் வந்தும் கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு ஏழை வாலிபரை. கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு அனாதை வாலிபரை. கதீஜா நாயகி திருமணம் முடிக்க விரும்பியது எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு மனிதரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்?